அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நம்ம கடவுளுக்கு நிகர நம்ம பார்க்கக்கூடியவங்க தாய், தந்தை, குரு. ஆனா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பத்தி, அவங்களுடைய தாயை பத்தி, அவங்க அப்பாவை பத்தி பேசுனது ரொம்ப தவறானது. ஏன் இப்படி நடக்குதுன்னே புரியல எனக்கு. ஒரு பக்கம் உதயநிதி பேசுறது சரியில்லை பெண்களை பத்தி. ஒரு பக்கம் இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி, அதனுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இதை விட உச்சக்கட்ட ஒரு அருவருப்பு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளா இருக்க முடியாது. அப்பா யாருன்னா தெரியலன்னா அம்மா கிட்ட கேளுன்னு சொல்றது ஒரு முதலமைச்சரை பார்த்து இப்படி பேசுறதா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து ஒருத்தர் இங்க இருந்து அவங்களுடைய தாயை பத்தி பேசும் பொழுது நம்ம எல்லாருமே தானே கொந்தளிச்சோம். நானும் அந்த கட்சியில இருந்தவன் தான். ஆனா அதே தானே இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை அவங்க தாய், அவங்க அப்பா பத்தி பேசும் பொழுது அதே தவறு தானே. இதை செய்யலாமா? அரசியல் களம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பர்சனலா போயிட்டு இருக்கு. ஏன் உங்களுக்கு விஜய் அவர்களை டார்கெட் பண்ண தெரியலையா? அவரை உங்களுக்கு பிடிக்கலன்னா அவர் செய்யக்கூடிய அந்த செயல்களை நீங்க கிண்டல் பண்ணுங்க, கேலி பண்ணுங்க, கொஸ்டின் பண்ணுங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அது திருப்பி அவங்க பண்ணுவாங்க. உங்க 2 பேருக்குள்ள நடக்க வேண்டியது இல்ல, யாரு வேணாலும் நடக்கலாம். நான் ஒன்றும் அந்த கட்சியில கிடையாது. நான் அண்ணாமலை அவர்களுடைய தொண்டன். ஆனா இருந்தாலும் தாய் தந்தையரை மதிக்கக்கூடிய ஒரு மண்ணுல நம்ம பிறந்துட்டு இன்னைக்கு இது போல ஒரு பேச்சுகள் பேசுவது ரொம்ப தவறு. இந்த விஷயத்துல உறுதியா சொல்றேன், ஐ ஆம் வித் விஜய். முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஐ ஸ்டாண்ட் வித் முதலமைச்சர் விஜய் அவர்கள். திரு அண்ணாமலை அவர்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. we சப்போர்ட். ஏன்னா இது ரொம்ப தவறு. முதலமைச்சர் அவர்கள் செயல சரியில்லை, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரல சொல்றீங்க, புரிஞ்சுக்கிறது. அது நீங்க பேசுங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. இதுல நிறைய கம்பெனிஸ் சரியில்லை, பேசுங்க, அதை பத்தி பேசுங்க. எப்பயோ நடந்தது, போன அசம்பிளியில நடந்தது எடுத்துன்னு இங்க இப்ப நீங்க பேசுறதுல என்ன சம்பந்தம் இருக்கு சார்? நீங்க திமுகவோட கூட்டணி போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிஜேபி அதை பண்ணிக்கங்க. அதுதான், அது உங்களுடைய இது. ஆனா இது தேவையில்லாததுல எதுக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்க? ஏன் திமுக இருக்கவங்களுக்கு யாருக்கும் பேச தெரியாதா? அவங்க பேசிட்டு போறாங்க. இது வெளிப்படையா தெரியுது. இது ரொம்ப தவறு. இதை கண்டிக்கத்தக்கது. என்னை போல மனிதர்கள் தாய் தந்தையரை தன் கடவுள் போல பார்க்கக்கூடிய அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இது வலிக்குது. இது ரொம்ப தவறு. நன்றி, வணக்கம்.